முருகன் நீரூழிக்கு பிறகு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் வசித்தவர். நீரூழியின் போது நீரில் மூழ்கும் குமரிக்கண்டத்திலிருந்து பெருவாரியான மக்களை காத்து தற்போதைய இலங்கையின் தென்பகுதியில் குடியேறினார் முருகன். முருகன் இலங்கைக்கு இடம்பெயர்ந்த காலகட்டத்தில் இலங்கையின் பூர்வீக மக்கள் பெரும்பாலும் இலங்கையின் மத்திய பகுதியில் உள்ள மலைகளிலேயே வாழ்ந்தனர். அதனால் முருகன் இலங்கையின் தெற்கில் தரையிலேயே குடியமர்ந்தார். பேரழிவால் குடிபெயர்ந்த பெரு மக்கட்தொகைக்கு ஒரு அரசனாக உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் பெரும்பணி அவருக்கு ஏற்பட்டது. இதற்கு விவசாயமே ஒரே வழி என்று உணர்ந்த முருகன் உடனேயே விவசாய தொழில்நுட்பத்தை கண்டறிந்தார். விவசாய நிலத்தை உருவாக்க ஒரு பகுதி காட்டை கொளுத்த முருகன் முற்பட்ட போது மலைக்குறவர்கள் அதை எதிர்த்தனர். இது முதலாக நிகழ்ந்த இடம் கதிர்காமம். முருகன் போரை தவிர்க்க வீரபாகுவை தூதராக அனுப்பி அது தோல்வி கண்ட பிறகே போர் செய்தார். இப்படி ஒரு போர் உண்மையில் நடந்தது என்பதை முருகன் மேற்கொண்ட சூரசம்ஹாரத்திலிருந்து அறியலாம். சமரம் என்ற போரை குறித்த தமிழ்ச்சொல் ஆரியரின் வாயால் உச்சரிக்கப்பட்ட போது அது சம்ஹாரமானது. சூர என்ற சொல்லை ஆய்வு செய்வதின் மூலமாக முருகனோடு சண்டைக்கு வந்த அந்த மக்கள் யார் என்பதை நாம் அறிய முடியும். அரசன் என்ற சொல் ஆரியரின் வாயால் மருவியே சூரன் என்ற சொல் உருவானது. அதாவது அரசு என்ற சொல் அசுர என்று மருவி பிறகு சூர என்றானது. காடுகளை கொளுத்தி விவசாயத்தில் ஈடுபட்ட முருகனை போருக்கு அழைக்கின்றனர் மலைக்குறவர். எனவே மலைக்குறவரோடு போட்ட சண்டையே சூரசம்ஹாரமாக அறியப்பட்டிருக்க வேண்டும். எனவே குரசம்ஹாரம்தான் சூரசம்ஹாரமாக மருவியிருக்க வேண்டும். கா ஒலி சா ஒலியாக மருவும் என்பது நாம் அறிந்தது. எனவே குரசம்ஹாரம் சுரசம்ஹாரமாகவும் சூரசம்ஹாரமாகவும் மருவியது. எனவே சூரசம்ஹாரம் என்பது இலங்கை மலைக்குறவர்களோடு முருகன் செய்த போரை குறிக்கிறது.